அன்னக்கொடியும் 5 பெண்களும். சொன்ன மாதிரியே நீ நல்லவனா மாறிட்ட. நான் தான் உன் மேல இருக்கிற தப்பான நினைப்ப மாத்திக்கவே இல்லை. இருக்கட்டும், உன் தங்கச்சி சங்கரி உன் வீட்லயே இருக்கட்டும். இந்த கவிதா தான் உன் அனுமதி இல்லாம உன் புருஷனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறா. சட்டப்படி அது தப்புதான். அதுக்கு கவிதா மேல கம்ப்ளைண்ட் தர போறியா? என் மக பொழைக்க வழி இல்லாம தெருவுல அனாதையா நிக்கணும். அத பார்த்து நீங்க 2 பேரும் சந்தோஷப்படணும். அதானே உங்க ஆசை? ஐயோ அன்னக்கொடி, நாங்க அந்த மாதிரி நினைக்கிறோங்களா? போதும், நான் உங்ககிட்ட பேச விரும்பல. என் மக சங்கரி வாழ்க்கையில நடக்கிற எல்லா சங்கடத்துக்கும் எல்லா சஞ்சலத்துக்குமே நீங்க தான் காரணம். அவ உங்க பேச்ச கேட்கல, மதிக்கல. ஆசைப்பட்டவனே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அதுக்காக மனசுல இவ்வளவு வக்கரத்தையா வளர்த்துக்கிறது? நாங்க அந்த மாதிரி இல்ல, நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னீங்களே. இந்த கேள்வி கிடக்க பதில் சொல்லுங்க. சங்கரி இந்த வீட்டுக்கு வந்ததை ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? அறிவு கட்டவ கேக்குறால, பதில் சொல்லு பாண்டியம்மா. சங்கரி தாச விட்டு வந்தது தெரிஞ்சா பாவ அன்னக்கொடி மனசொடிஞ்சு போயிடுவா. அவசரத்துல சங்கரிய தப்பானவனோட சேர்த்து வச்சிட்டோங்கிற வேதனையில ஒடிஞ்சு போயிடுவான்னு உண்மையை அவகிட்ட சொல்லாம மறைக்க சொன்ன. இப்ப அவளே கேக்குறா, பதில் சொல்லு. அன்னக்கொடி, ஒரு நிமிஷம், நான் சொல்றத பொறுமையா கேளு. அந்த தாஸ் தப்பானவன்னு தெரிஞ்சு சங்கரி தனியா தான் இங்க வந்தா. திரும்ப திரும்ப தாஸ் தப்பானவன்னு சொல்லாதீங்க. தாஸ் நல்ல பையன், என் மகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். தப்பு எது தெரியுமா? நான் நல்லவங்கன்னு நிறைய பேரை ரொம்ப நம்பினேன் பாருங்க, அதுதான் தப்பு. நான் கெட்டவன் நினைச்ச தங்கதுரை மனசுல கூட ஈரம் இருக்கு, இறக்கம் இருக்கு. அது உங்க 2 பேர்கிட்டயும் தான் செத்து போயிடுச்சு. காலம் இதே மாதிரி போயிடாது. ஒரு நாள் எங்க கையும் ஓங்கும். அப்ப சொல்றேன் இந்த அன்னக்கொடி யாருன்னு. என்ன அன்னக்கொடி, ஒரு விரோதி மாதிரி பேசுற? மாதிரி எல்லாம் இல்ல, விரோதியே தான். நீங்க என் மகளை விரோதியா நினைக்கலாம், நான் உங்களை விரோதியா நினைக்க கூடாதா? 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு 4 பொண்ணுங்க இல்ல, 5ஆவதா ஒரு புள்ள சேர்ந்திருக்கு. அந்த புள்ளையோட பேரு என்னன்னு தெரியுமா? தங்கதுரை. என் மக சங்கரியோட உயிரை காப்பாத்துற தங்கதுரைய இன்னையில இருந்து நான் என் மகனா தத்து எடுத்துக்கிறேன். ஆமா, தத்து எடுத்துக்கிறேன். என்னங்க இவ, நாம பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறா. கண் போனவ கையில இருக்கிற கறந்த பால் கூட அவளுக்கு கருப்பா தான் தெரியுமா? அந்த மாதிரி நேரங்கெட்ட அன்னக்கொடிக்கு நல்லது கெட்டதே தெரியல. தாச நல்லவன்னு மருமகனாக்குனா, இப்ப தங்கதுரைய நல்லவன்னு மகனாவே ஆக்கிட்டா. ஒரு நாள் திருந்துவா. ஆனா நான் அப்ப அவ கூட இருப்பேனான்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. கௌரியோட கொஞ்ச நெஞ்ச தூக்கத்தையும் போன போட்டு கெடுப்போமா? காஞ்சனா, சொல்லு. என்ன கௌரி, ரிங்ல எடுத்துட்ட? ஓ, தூங்காம இருக்கியா? எப்படி தூக்கம் வரும்? நாளை மறுநாள் உன் புருஷன் கவிதாவோட புருஷன் ஆக போறாரே. அப்படி இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும்? இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? உனக்கு சங்கடத்தால தூக்கம் வரல, எனக்கு சந்தோஷத்தால தூக்கமே வரல. அது என்னமோ தெரியல கௌரி. சொல்லுவாங்களே, பனைமரத்துல தேல் கொட்டினா தென்னை மரத்துல நெறி கட்டும்னு. அந்த மாதிரி உனக்கு ஒரு துக்கம் வந்தா எனக்கு ஏன் சந்தோஷம் வருது? நீதான் நல்லா படிச்சவளாச்சே, எதனால இந்த மாதிரி வருது? எதனாலனா உன்னோட கேரக்டர் அந்த மாதிரி. பிறர் நலனை பார்த்து சந்தோஷப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி மனவியாதி வராது.
நீ என்ன பண்ற, நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் ஒரு நல்ல மனோ தத்துவரா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. இல்லனா வியாதி முத்தி தெருவுல போற வரவங்க எல்லாம் கடிச்சு வச்சிருவ. என்ன காஞ்சனா, நல்ல டாக்டர் நானே ரெக்கமெண்ட் பண்ணட்டா? மூக்கு வரைக்கும் தண்ணி வந்து மூச்சு முட்டினாலும் திமிரு அடங்கவே இல்லைல்ல. ஏமா, உன் மாமியாரு மும்மரமா கல்யாண வேலை பாக்குறாங்களே, நீ அதை தடுக்கவே இல்லையா? அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் சித்தார்த்தும் கவிதாவும் ஹனிமூன் போற மொத்த செலவை எங்க காலேஜ் நிர்வாகமே மொத்தமா ஏத்துக்க போகுது. அது ஊட்டியா இருந்தாலும் சரி, இல்ல லண்டனாவே இருந்தாலும் சரி, செலவு எங்களோடது. ஏன்னா சித்தார்த் எங்க காலேஜ் பார்ட்னர் இல்லையா? சரி கௌரி, நீ ஏன் சொல்லு, சித்து கவிதாவை எந்த ஊருக்கு அனுப்பி வைக்கலாம்? ஊட்டியா இல்ல லண்டனா? ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு நாளைக்கு காலையில சொல்லு. ஏன்னா கல்யாணம் நாளை மறுநாள் தானே. நான் ஒருத்தி எதுக்கு ஃபோன் பண்ணேனோ அத சொல்லாம வேற என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா மெதுவா போன உன் புருஷனோட மேரேஜ ஸ்பீட் பண்ணி விட்டதே நான் தான். மூமெண்ட் ரொம்ப மெதுவா இருக்கேன்னு நல்லா முறுக்கி விட்டேன். அது இப்போ முகூர்த்தத்திலே வந்து நிக்குது. சுருக்கமாவே சொல்றேன், இந்த கல்யாணத்தோட சூத்திரதாரியே சாட்சாத் இந்த காஞ்சனாவே தான். நெருப்புலயும் பகையிலையும் மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ இந்த நெருப்பு காஞ்சனாவோட பகைய மிச்சமாவே வச்சுட்டியே. நாளை மறுநாள் கல்யாணம். சித்து கவிதா கழுத்துல தாலி கட்டுறத என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். சந்தோஷத்துல நான் குதிக்கணும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அது வரைக்கும் நீயும் என்ன போல தூங்காமலே இரு. ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு வரப்போற எல்லா ராத்திரியுமே சுகமான ராத்திரியே இல்ல, எல்லாமே சோகமான ராத்திரி தான். சாரி, குட் நைட் அண்ட் சேட் நைட். நம்ம எங்க போறோம்? உங்களை தான் கேக்குறேன், நம்ம எங்க போறோம்? இப்படி பேசாம இருந்தா எப்படி? நம்ம எங்க போறோம்னு சொல்ல. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம வந்தா எப்படி? நம்ம எங்க போறோம்? அண்ணா, அங்க ஓரமா வண்டியை நிப்பாட்டுங்க. ஏய் நில்லு. என்ன சுத்தி முத்தி பாக்குற? என்ன கொல்ல ஆள் செட் பண்ணிட்டியா? உன் கூட பேசணும் வான்னு சொன்னது ஒரு வார்த்தை கூட கேட்காம உடனே உன் கூட புறப்பட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் மேல இருக்கிற தைரியத்துல. இது பாரு, நீ என்ன கொன்னா நல்லா மாட்டுவ. ஆல்ரெடி நீயும் நானும் 7ஆம் பொருத்தத்துல இருக்கோம். இந்த நேரத்துல நான் தானா தடுக்கி விழுந்தா கூட அதுக்கு நீதான் பொறுப்பாவ. அதனால என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. எல்லாத்துக்கும் கடைசியா நேருக்கு நேரா உன்னை கேக்குறேன், என் புருஷனை மறுமணம் பண்றதுல நீ தெளிவா இருக்கியா? ரொம்ப தெளிவா இருக்கேன். தீர்மானமா இருக்கியா? பக்கா தீர்மானமா இருக்கேன்.
எதுக்காகவும் இதுல இருந்து விலகி போக மாட்டியே. சான்ஸே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் உன் நினைப்ப நீ மாத்திக்க மாட்டியா? கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு உள்ளுக்குள்ள நான் புழுவா துடிக்கிறேன். என்ன சொல்ல வச்சிடாத. ஒரு சக பொண்ணா உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புருஷனை விட்டு போயிடு. நீ கெஞ்சு கேட்டாலும் சரி, இல்ல என் கால்ல விழுந்து கேட்டாலும் சரி, நான் விட்டு போறதாவும் இல்ல விலகிறதாவும் இல்ல. வேண்டாம் கவிதா, வேண்டாம். சில விஷயங்கள் மறைவா இருந்தாதான் நிறைவா இருக்கும். நான் சொல்ல வேண்டான்னு பாக்குறேன், சொல்ல கூடாதுன்னு துடிக்கிறேன். வேணாம் கவிதாமா, என் புருஷனை விட்டு போயிடுமா. கவிதா அம்மா போயிடுமா? எல்லாத்துலயும் நல்லா கண்ணமா அடிக்கிறது, அவமானப்படுத்துறது. இங்க யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அம்மா அம்மான்னு கெஞ்சுறது. நல்லா நடிக்கிற. நல்லா நடிக்க கூடாது, நடிக்கிறதே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, என் வெறுப்பை தாண்டி நீ சித்தார்த்த கல்யாணம் பண்ணாலும் என் மாமியார் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா வாழ விடுவாங்க. நீ உன் கதையை மட்டும் முதல்ல சொல்லு. சித்தார்த் என்ன ரொம்ப ஆழமா லவ் பண்ணாரு, ஆனா இப்ப வெறுக்கிறாரு. நான் வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் திமிரு இல்ல, உன் தெனா விட்டு. அதுவும் இல்ல. நீ உன் புருஷனை மதிக்கல. இல்லவே இல்ல. நீ உன் மாமியார மதிக்கல. அதுவும் இல்ல. அப்புறமா என் புருஷன் ஏன் என்ன வெறுக்கிறாருன்னா, என் மாமியார் என்ன வெறுக்க வச்சாங்க. ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு என் அம்மா அண்ணன் கொடிய பிடிக்கல. எங்க அம்மா அண்ணன் கொடி என் மாமியாரை எப்பவோ அவமானமா பேசிட்டாங்களாம். அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன வாழ வெட்டியா மாத்த பாக்குறாங்க. அது உன் பிரச்சனை, உன் கதை. இல்ல, இது நம்ம பிரச்சனை, நம்ம கதை. நம்ம பிரச்சனை, நம்ம கதைன்னு எதுக்கு என்னையும் உன் கூட ஜோடி சேர்த்து பேசுற? நீ யாரோ நான் யாரோ? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதெல்லாம் சும்மா இல்ல. அண்ணன் கொடி தான் நம்மளோட அம்மா. என்ன? அண்ணன் கொடிதான் நம்ம ரெண்டு பேருக்கும் அம்மான்னு சொல்றேன். அண்ணன் கொடிக்கு நான் முதல்ல பிறந்தவ, நீ எனக்கு அப்புறமா பிறந்தவ. ஆமா, நீ என்னோட சொந்த தங்கச்சி, நான் உன்னோட கூட பிறந்த அக்கா. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத நீ கேளு. ஆலப்புழையில தங்கச்சிடி, என் தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி. மனோகரி, சங்கரி, ஈஸ்வரி மாதிரி நீயும் எனக்கு ஒரு தங்கச்சிமா. இல்ல இல்ல, நீ அக்கா இல்ல, நீ போய் சொல்ற. எனக்கு அண்ணன் அம்மா கிடையாது. அண்ணன் உன் அம்மா, ஏன் அம்மா கஸ்தூரி. நான் உன் தங்கச்சி இல்ல இல்ல இல்ல. நான் போய் சொல்லல. என் அம்மா மேல இல்ல, நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அண்ணன் நம்மள பெத்த அம்மா. நீ ஆலப்புழையில அண்ணன் கொடிக்கு பிறந்தவ. கஸ்தூரி அம்மா உன்னை வெறும் வளர்த்தவங்க மட்டும்தான். நான் உன்னை என்னமோ நினைச்சேன். இவ்வளவு கேவலமான பொறப்பா இருக்க. உன் தாலியை காப்பாத்திக்க புதுசா அம்மா கதையெல்லாம் விடுறல்ல. உன் கழுத்துல இருக்கிற தாலி ஏன் கழுத்துக்கு மாறிடக்கூடாதுன்னு அநியாயமா தாயவே மாத்திரல்ல. இல்ல, நான் உனக்கு அக்கா தான். வாய் மூடி. என்ன கதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். நான் சொல்றத நம்பலனா போ. போய் உன்னை வளர்த்தவகிட்ட அண்ணன் கூட யாருன்னு கேளு. போ. போய் கேளு. அவங்க கிட்ட அண்ணன் கூட யாரு, நான் யாருன்னு கேளு. போ. வா வா, எங்க போயிட்ட? காலையில இருந்து உன் சத்தத்தையே காணோம். அம்மா எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீதான் என் அம்மாவா? சொல்லுமா, நீதான் என் அம்மாவா? சொல்லுமா, என் அம்மா நீயா இல்ல அண்ணன் கொடியா? என் அப்பா முத்துப்பாடி தானே? கௌரி அக்கா தானே? இதோ பாரு கவிதா, இப்போ நீ தெளிவா இருக்க வேண்டிய நேரம்.
யாரோ ஏதேதோ சொல்லி உன்னை குழப்ப பாப்பாங்க. நீ நம்பாத, யார் பேச்சையும் நம்பாத. சரிம்மா, நான் யார் பேச்சையும் நம்பல. நீ சொன்ன மாதிரி தெளிவாவே இருந்துக்கிறேன். என் மேல சத்தியமா சொல்ல, நீயா என் அம்மா? உன்னை இந்த மாதிரி குழப்பினது யாரு? முத்துப்பாண்டியா இல்ல கௌரியா? அது யாருங்கிறது இப்ப முக்கியமான பிரச்சனை இல்லம்மா. என் அம்மா யாருங்கிறத இப்ப முக்கியமான விஷயம். சொல்லு, யாரும்மா என் அம்மா? நான் தான் கவி உன் அம்மா. அப்போ நீதான் என்ன பெத்தியா? நான் தான் உன் அம்மானா நான் தானே உன்னை பெற்றிருக்கணும். நான் தான் உன் அம்மா. சாதாரணமா சொல்ற இந்த வார்த்தைய என் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுமா. இப்ப சொல்லுமா, என் அம்மா நீதானே? தைரியமா சொல்லுமா. பொய் சத்தியம் பண்ணதானே நான் போய் சேருவேன். நீ நிஜத்தை தானே சொல்ல போற? ஆமாண்டி, நான் தான் உன் அம்மான்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுமா. இல்ல இல்ல, நான் உன் அம்மா இல்ல. நான் உன்னை வளர்த்தவ மட்டும்தான், பெத்தவ இல்ல. பெத்தவ நான் இல்ல. அப்போ கௌரி சொன்ன மாதிரி நான் அண்ணன் கொடி மகளா? கௌரி சொன்னதில்ல, பாதி நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப முழுசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கூட பிறந்த தங்கச்சின்னு தெரிஞ்சதுனால தான் கௌரி கோவத்தை மறந்துட்டு என்கிட்ட நெருக்கத்தை காட்டினா போல. ஐயோ, இவ உருக்கமா பேசுறத பார்த்தா மொத்தமா அந்த பக்கம் சாஞ்சிருவா போல இருக்கே. விடக்கூடாது. முத்துப்பாண்டிய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவோம். ஐயோ கவிதா, நம்பாத. அந்த குடும்பமே நாடகம் போடுற குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் நல்லவங்க இல்ல. யாருமே நல்லவங்க இல்லையா? ஆமாமா, அந்த முத்துப்பாண்டி உன்னை எந்த நிலைமையில என் கையில கொடுத்தாரு தெரியுமா? அப்போ நீ கண்ணே திறக்கல. கண்ணே திறக்கலையா? ஆமா, நீ கண்ணை திறந்து இந்த உலகத்தையே பார்க்கல. எதுக்காக அந்த மாதிரி கொடுத்தாரு தெரியுமா? நீ கண்ணை திறந்து உங்க அம்மா அண்ணன் கொடிய பார்த்தா அவங்க செத்துருவாங்கன்னு ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னானா. அதனால பொண்டாட்டியை காப்பாத்த பெத்த ஒன்ன கண்ணே திறக்காத பச்சை மண்ண என் கையில கொடுத்து ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட சொன்னாரு. அப்போ நீ ஆரோக்கியமா இல்ல, உயிருக்கு வேற போராட்டமா இருந்த. உனக்கு ஏதோ மூச்சு விடுறதுல பிரச்சனையா, என்ன பண்ணாலும் காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுனால உங்க அப்பா எப்படி இவ செத்துருவா. என் பொண்டாட்டி இழக்க நான் விரும்பல. இதை எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துருன்னு உங்க அப்பா உன் முகத்தை கூட பார்க்கலம்மா. பார்க்காமலே உன்னை என் கையில கொடுத்துட்டாரு. என் அப்பா என் முகத்தை கூட பார்க்கலையா? ஆமா, அந்த ஆளு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம உன் முகத்தை கூட பார்க்காம மறைக்க உன்னை என் கையில கொடுத்துட்டாரு. அழகா இருந்த ஒன்ன, அம்சமா இருந்த ஒன்ன அனாத ஆசிரமத்துல தூக்கி போட எனக்கு மனசு வரல. அதான் நானே என் பொண்ணா உன்னை வளர்க்க ஆரம்பிச்சேன். தெய்வத்தை விட டாக்டர் எல்லாம் பெருசு இல்லைன்னு உன்னை காப்பாத்த சதா சர்வ காலமும் தெய்வத்தையே வேண்டிக்கிட்டு இருந்த. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு ஒரு கெடுதலும் வரல. ஆனா இப்போ கெடுதல் வர ஆரம்பிச்சிடுச்சு. யாரு கண்ணுல நீ பட்டுடக்கூடாதுன்னு நான் பொத்தி பொத்தி வளர்த்தனோ அவரு கண்ணுல நீ பட்டுட்ட. இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீதான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்ச பின்னாடி உன் மேல பாசத்தை காட்ட துடிக்கல. செத்து போகும்னு நினைச்ச பொண்ணு இந்த வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா உயிரோட இருக்கேன்னு கொஞ்சம் கூட மனசு துடிக்கல. நீ வளர்க்கிற பொண்ணை பத்தி என் மனைவிக்கு எதுவும் தெரியக்கூடாது. அந்த பொண்ணால என் மூத்த மக கௌரிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முதல்ல நீங்கெல்லாம் ஊரை விட்டு போங்கன்னு கத்துறாரு, மிரட்டுறாரு. ஒழுங்கா நீங்களே சொல்லாம கொள்ளாம இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இல்லனா என் மக மனோகரி போலீஸ்ல இருக்கா, அவகிட்ட சொல்லி நம்ம 2 பேர் மேலயும் தப்பா கேஸ் போட வைப்பேன்னு மிரட்டுறாருமா. 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உன் மேல கோவமா இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பவும் கோவமா இருக்காரு. அவரு உன்னை ஜென்ம விரோதியா பாக்குறாரு. அவர் இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ஜென்ம எதிரி. பெத்த மன பித்து புள்ள மன கல்லுன்னு பொதுவா சொல்லுவாங்களே,
இங்க அவர் மனசு கல்லா போன பின்னாடி கல்லா இருக்கிறன்னா இன்னும் கருங்கல்லா மாறிடுற. இனி அவர் உன்னை பார்த்து ஊரை விட்டு ஓடுங்கன்னு சொன்னா ஓட வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான் தைரியமா சொல்லுங்க. ஆமாமா, கவிதா இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டா. துரத்துவான்னு அந்த ஆள் முத்துப்பானைக்கிட்ட தைரியமா சொல்லுங்கம்மா. இதுக்கு மேல அந்த ஆளை நான் வாழ்நாள் முழுக்க அழ வைக்க போறேன்.